பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துக்கள். இந்த நாளிலையும் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பார்த்தீங்கன்னா சங்கீதம் 42வது அதிகாரத்தில் அந்த 11வது வசனம், அப்புறம் 5வது வசனம், அப்புறம் சங்கீதம் 43ல் 5வது வசனம், இந்த வசனத்தெல்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு வார்த்தை தாவீது சொல்லியிருப்பார். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு. அந்த தாவீதோட வாழ்க்கையை பார்க்கும்போதுங்க, ஹல்லேலூயா, அவரை போல பாடுகள் அனுபவித்த மனுஷன் ஒருத்தருமே இருக்க முடியாது. பெற்ற தாய் தகப்பனால மறக்கப்பட்டவர் தான் இந்த தாவீது. ஹல்லேலூயா. தாவீதோட சகோதரர்கள் எல்லாரையும் அவங்க அப்பா அம்மா நல்ல ஒரு நிலைமையில் இராணுவத்தில் வச்சுருக்காங்க. ஹல்லேலூயா. அந்த சவுலோட இராணுவ படையில் தான் அந்த தாவீதோட சகோதரர்கள் எல்லாரும் இருக்காங்க. ஆனால் அந்த தாவீதை பார்த்திங்கன்னா ஒரு ஆடு மேய்க்கிறதுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ இவனை அவங்க ஒரு இது இல்லை, ஒரு சாதாரண ஒரு இது தான் தாவீது பார்த்துட்ருக்காரு. இப்போ இன்னொரு விஷயத்தை பார்க்கும்போது, இந்த சவுல் ராஜாவை புறந்தள்ளிட்டு தாவீதை ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணலாம் ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சாமுவேல்கிட்ட சொல்கிறார், நீ போ, ஈசாயின் குமாரனில் ஒருத்தனை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இங்கே சாமுவேல் அப்படிங்கிற தீர்க்கதரிசி இங்கே போகிறாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரும் கூடி வர்றாங்க. சாமுவேல் வர்றாரு தீர்க்கதரிசி. சாமுவேலுங்கிற ஒரு மனுஷன் அந்த காலத்தில் எப்படிப்பட்டவர்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு சீஃப் மினிஸ்டர், அந்த மாதிரி ஒரு கணத்திற்குரிய ஒரு பாத்திரமாக இருந்தவர் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. அவர் வர்றாருனாலே அவ்வளோ ஸ்பெஷல். இப்போ அவர் விருந்துக்கு வந்திருக்காரு, எல்லாரும் அப்படி இருக்காங்க. ஆனால் ஈசாய் தன்னுடைய மகன்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்போ சாமுவேலுக்கு முன்னாடி தன்னுடைய ஒவ்வொரு மகன்களையும் கொண்டு போய் நிறுத்துறாரு. ஆண்டவர் அபிஷேகம் பண்ண நினைக்கிறது இந்த மனுஷனா, இவனான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சாமுவேல் சொல்கிறாரு, ஆண்டவர் இவங்களெல்லாம் புறக்கணிச்சிட்டாருப்பா, இவங்க எல்லாரையும் புறக்கணிச்சிட்டாரு, மனுஷன் பார்க்குற மாதிரி ஆண்டவர் பார்க்கல, ஆண்டவர் உனக்கு வேறு ஏதாவது பிள்ளைங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈசாய்கிட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது தான் ஈசாய்க்கு ஞாபகம் வருது, எனக்கு இன்னொரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த தாவீதை பெற்றவங்க மறந்து போனாங்க. அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு விருந்து நடக்குது, ஆனால் தாவீதை அழைக்கப்படலை. அப்போ அவன் மறக்கப்பட்டு போனான். நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு விசேஷம், ஒரு நல்ல ஒரு விருந்து நடக்கும்போது நம்மளை மறந்து போனாங்கன்னா நமக்கு எவ்வளோ வலிக்கும் இல்லையா? அப்போ அந்த தாவீது எவ்வளோ வலிச்சிருக்கோம் பாருங்க குடும்பத்தினரால். ஏன் அந்த சகோதரர்கள் கூட நினைக்கலையே, நமக்கு ஒரு தம்பி இருக்கிறானே, தாவீதுங்கிற ஒரு தம்பி இருக்கிறானே, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கானே, அவன் இந்த விருந்துக்கு கூட்டிகிட்டு வரலான்னு அவன் சகோதரர்களுக்கும் நினைக்கல, யாருமே நினைக்கல. அவனை மறந்து போனாங்க. மறக்கப்பட்ட தாவீதா, ஒரு ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்தாருங்க. கர்த்தர் தெரிந்தெடுத்தாரு. அதுக்கப்புறம் தாவீதோட வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சாரு. சிங்கத்தை சந்திச்சாரு, கரடியை சந்திச்சாரு, கோலியாத்துங்கிற ஒரு பெரிய மனுஷனை சந்திச்சு அவனோட யுத்தம் பண்ணினார், அந்த பெலிஸ்தியனை மேற்கொண்டாரு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சவுலுக்கு தாவீது நன்மையை மட்டும் தான் செஞ்சாரு. தாவீதால கஷ்டப்பட்ட சவுலுக்கு தாவீது நன்மையை செஞ்சோம். சவுல் என்ன பண்ணாரு, இவரை கொல்றதுக்காக, தாவீதை கொல்றதுக்காக எத்தனை விசை அவரை துரத்துக்கிட்டே ஓடினாரு. ஆனாலும் தேவன் தாவீதை பாதுகாத்தாரு. அதுக்கப்புறம் தாவீது ராஜாவா மாறினதுக்கு அப்புறம் கூட பாருங்க, பெற்ற பிள்ளை கூட தாவீதுக்கு விரோதமாக எழும்பி அவனை அழிக்க நினைக்கும் போது கர்த்தர் விட்டு கொடுக்கவே இல்லை. அதனால தான் தாவீது சொல்றாரு, அந்த நம்பிக்கையோட, அந்த நிச்சயத்தோடு சொல்கிறார், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குற. நீங்கள் இப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்பீங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், நெருங்கினவங்க எல்லாம் விட்டுட்டாங்க, நம்பினவங்க எல்லாம் கைவிட்டுட்டாங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, அப்படிங்கிற சூழ்நிலைங்க இருப்பீங்கன்னா நம்பிக்கையோடு சொல்லுங்கள், தாவீதை போல சொல்லுங்கள், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிற, நான் கர்த்தரை நோக்கி காத்திருப்பேன், அவரால் எனக்கு என்ன வரும், ஒரு ரட்சிப்பு வரும், ஒரு விடுதலை வரும், ஒரு சந்தோஷம் வரும், ஒரு சமாதானம் வரும், ஒரு உயர்வு வரும், நான் நம்புறேன், அவரை நம்புறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரு. இன்னும் அதிகமாக தாவீதை போல உங்களை மேன்மையான சிங்காசனத்தில் உட்கார வைப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென்.